அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 5 நேர தொழுகைகள் மற்றும் ஒரு ஜும்மா தொழுகையிலிருந்து மற்ற ஜும்மா தொழுகை வரை ஒருவர் அவைகளுக்கிடையே பெரும் பாவங்களை செய்யாதவரை சிறு பாவங்களுக்கு அவையே பரிகாரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையே கேட்கப்படும் பிரார்த்தனைகள் மறுக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத், திர்மிதி. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரத்யேகமாக மனிதன் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு சில நேரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். எல்லா நேரமும் எல்லா காலமும் படைத்தவனிடத்தில் கேட்கும்போது அவன் நமக்கு முஜீபாக பதிலளிக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட பிரத்யேகமாக சில நேரங்கள் நமக்கென வாய்ப்பாக தரப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக குறிப்பாக பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையே நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, முன் சுன்னத்து தொழுதுட்டு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு படைத்தவனுடைய வக்து ஃபர்லை எதிர்பார்த்தவர்களாக, அடுத்த வக்து எப்போ இகாமத்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவராக கிடைக்கின்ற நேரத்தில் கையேந்தி இருகரமேந்தி அல்லாஹ்விடத்துல, இறைவா எனக்கு இப்படி பலகீனங்கள் இருக்கிறது, என் பலகீனங்களை பலப்படுத்த நாயனே, உன்னையல்லாது வேறு யாரிடத்தில் நான் கேட்க முடியும் ரப்பே, என் உள்ள சுமைகளை உன்னை தவிர வேறு யாரிடத்தில் நான் தூக்கி கொடுக்க முடியும் இறைவா, எனக்கு நீ கருணை காட்டு. மகத்துவமிக்க அரிசின் அதிபதியே, நீ என் மீது காட்டக்கூடிய அந்த கருணை என் வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் நீடிக்கச் செய். அந்த கருணையின் எந்த விதமான குறைவும் இல்லாமல் என்னை நீ அழகாக பார்த்துக்கொள். பாவங்கள் உன் கருணைக்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவங்களை திரும்பவும் நான் என் வாழ்க்கையில் கொண்டு வராதிருக்க நீ எனக்கு பேருதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். பிரத்யேகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தந்த ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, படைத்தவனே நேர்வழியை நீ காட்டிய பின்பு என் உள்ளம் புரண்டு திரும்பவும் பாவ சேற்றில் பாவ அழுக்கில் விழுவதிலிருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக. திரும்பவும் என்னுடைய உள்ளத்தை பாவத்தின் பக்கம் திசை திருப்பாமல் இருப்பாயாக. ஏன் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அதிகப்படியான நன்மைகளை செய்ய தூண்டக்கூடிய, அதாவது நன்மைகளை செய்ய தூண்டக்கூடிய உணர்வு, அந்த உணர்வையும் அல்லாஹ் தான் தர வேண்டும். நன்மையை செய்யக்கூடிய உணர்வையும் அல்லாஹ் தான் தர வேண்டும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. எங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை நாம் சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது பொருளையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அல்லாஹும்ம, எங்கள் இறைவனே, அஇன்னி அலா திக்ரிக, உன்னை திக்ரு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய். அஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எங்களுக்கு நீ உதவி செய். வஹுஸ்னி இபாதத்திக்க, ஆன இபாதத்துக்களை செய்வதற்கு எங்களுக்கு நீ உதவி செய் என்ற இந்த துவாவை நீங்கள் அதிகம் போதும்போது நிச்சயமாக மனப்பிறழ்வு ஏற்படாது, நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. பயனுள்ள இந்த காணொளியை நீங்களும் கண்டு அமல் செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கருணை காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.